வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி நம்ம அரிசி வெள்ளை புட்டு தான் பார்க்க போகிறோம். சாரி, இந்த புட்டு ரெசிபி நான் ஒரு 2 days அஹெடாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் சூப்பர் டூப்பர் பிஸிங்கிறதுனால என்னால் எடிட் பண்ண முடியல, போஸ்ட் பண்ண முடியல. பட் இந்த தடவை புட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்தது. இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வாஷ் பண்ண வேண்டாம், வெறும் தொடச்சா போதும். ட்ரை அரிசியை ஒரு ட்ரை கடாயில் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அரிசி உப்பினா போதும், பொரி மாதிரி பொரிய வேண்டாம். அரிசியை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு அந்த பன்சி ரவை பதத்துக்கு நம்ம உடச்சிக்கலாம். குட்டி ரவை சைஸுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெருசாகவும் உடைக்காதீங்க, ரொம்ப மாவாகவும் ஆக்க வேண்டாம். உடச்ச அரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம 2 அழகாக அரிசி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு தாராளமாகவே 2 டப்பா வரும். ஒரு பெரிய பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா ஸ்வீட் தூக்கி காமிக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு மஞ்சள் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க. வெந்நீர் சேர்க்கறதுனால கை வைக்க முடியாது, அதனால் கை வைக்காமல் பத்திரமா ஒரு கரண்டி வச்சு கலருங்க. ஒரு 1/2 கப் வெந்நீர் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெந்நீர் சேர்த்ததுனால இந்த மாவில் லைட்டாக சூடு இருக்கும், அது மேலே நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். நெய் சேர்த்துட்டு இந்த அரிசி குருணியும் நெய்யும் நல்லா அப்படியே கை வச்சு ரப் பண்ணி விடுங்க. எந்த கட்டி உருண்டைகளும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மார்னிங் பண்ணும்போது நம்மளுக்கு புட்டு சூப்பராக வரும். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே வெந்நீர் வச்சு தான் நம்ம புட்டு மாவு பிசைய போகிறோம். நல்லா மாய்ஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக தெளித்து பிசைஞ்சிட்டே வாங்க. புட்டு மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை நிற்கணும், உதுத்து விட்டால் அது தனித்தனியாக போகணும். அதுதான் கரெக்டான பதம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக ஆனால் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வரும். இதுதான் கரெக்டான பதம். அந்த மாதிரி கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த புட்டு மாவை சேர்த்துக்கலாம். இந்த துணியோட வாயை நல்லா முடிச்சு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறோம், அதுக்குள்ளே ஈரம் போயிடக்கூடாது. குக்கரில் கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அடுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஜல்லடை வச்சு அந்த ஜல்லடைக்குள்ளே தான் இந்த மாவை வைக்க போகிறோம். மாவுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பையும் வேக வச்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நம்ம புட்டில் கலந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு க்ரன்ச் கிடைக்கும். இப்போ இந்த புட்டு மாவை ஒரு 6 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். 6 விசிலுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக விட்டுறாதீங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த புட்டு மாவை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் கரண்டி போட்டு ஃபஸ்ட்டு உதுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கை போட்டு நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இது பார்க்க தான் இப்படி கட்டி மாதிரி இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிர்ந்து போயிடும். நீங்கள் கொஞ்சம் புட்டு எடுத்து நசுக்கி பார்த்தா உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா புட்டு வெந்துடுதுன்னு அர்த்தம். அடுத்தது வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு வெல்லம் உருகினதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோம். இது தவிர்த்து நம்மளுக்கு கடலைப்பருப்பு, ஏலக்காய் பொடி, நெய், வறுத்த முந்திரி, ஒரு 1/4 கப் தேங்காய் தான் தேவை. இப்போ அந்த புட்டு மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு வரத்துக்குள்ளேயும் இதெல்லாம் நீங்கள் புட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு புட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளைப்பாகு வந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு பால் ஃபார்ம் ஆகுதான்னு. அந்த மாதிரி பால் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் இந்த வெள்ளைப்பாகை எடுத்து இந்த புட்டு மாவு மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வெள்ளைப்பாகு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துட்டா புட்டு நீர்த்து போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்திங்கன்னா புட்டு நல்லா கரகரன்னு ஆகி கல் தட்டிடும். அதனால் அப்பப்போ வெள்ளைப்பாகை கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து பார்த்துக்கிட்டே இருங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி உருண்டை இருந்தால் அதை உடச்சி விட்டுருங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து ட்ரையாக உதிரியாக ஆகிடும். புட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரியாக சாஃப்டாக வந்தது. இந்த டிப்ஸோடு உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். until then take care.